முதல்வரே உடனே ராஜினாமா செய்யுங்கள். உயிரிழப்பு காரணமே இதுதான் சீரிய எடப்பாடி பழனிசாமி. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தார்களுக்கு சிகிச்சை பெற்று வருவோரையும் நேரில் சந்தித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆறுதல் தெரிவித்தார். நேற்று முதல் தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்கியுள்ள நிலையில் கள்ளச்சாராயம் பலி விவகாரம் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. சட்டசபையில் இந்த விவகாரத்தை தீவிரமாக கையில் எடுத்து எதிர்க்கட்சியான அதிமுக திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் நேற்று சட்டசபைக்கு செல்லாமல் கள்ளக்குறிச்சிக்கு விரைந்தார். அங்கு சென்று பாதிக்கப்பட்டவரை சந்தித்து நலம் விசாரித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி கள்ளச்சாராயம் குறித்து மேலும் பலர் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வருகிறது. 100க்கும் மேற்பட்ட சிகிச்சை பெற்று வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் மையப்பகுதியில் கள்ளச்சாராயம் விற்கப்பட்டுள்ளது. கள்ளச்சாராயம் விற்பனை நடந்த இடத்தில் அருகிலேயே காவல் நிலையம் உள்ளது, நீதிமன்றமும் உள்ளது. அதிகாரிகளும் அரசு நிர்வாகமும் கள்ளச்சாராயம் விற்பனை தடுக்கவில்லை. இதற்கு பின்னால் மிகப்பெரிய கும்பல் உள்ளதாக அதிர்ச்சி தகவல் வருகின்றன. முதல்வர் ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுக்காமல் விட்டதே உயிரிழப்புக்கு காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார். குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவருடைய தாய் தந்தை 2 பேருமே இருந்தாங்க. அவருக்கு 3 குழந்தைகள் இருக்கிறது. ஒரு பெண் குழந்தை அவருக்கு +1 படிக்குது, 11ஆவது படிக்குது. இரண்டாவது 2 பையன்கள் 9வது படிக்கிறாங்க, 8வது படிக்கிறாங்க. 3 பேரும் அவருடைய முதிர்ந்த பாட்டியோடு தான் வசிப்பதாக இருக்கின்ற சூழல் இருக்கிறது. ஆகவே பெற்றோர்களை இழந்து வாழ்கின்ற குழந்தைகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து உதவிகளும் செய்யும். அவருடைய கல்வித்தொகை அரசாங்கமே என்னுடைய கட்சியை அதிமுக கட்சி ஏற்றுக்கொள்ளும். அது மட்டுமல்ல, இந்த குழந்தைகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு இந்த குடும்பத்திற்கு மாதந்தோறும் 5000 ரூபாய் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி வழங்கும். அதேபோல அரசாங்கம் இன்றைய தினம் இன்றைக்கு திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விஷசாராயம் குடித்து இறந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் அறிவித்திருப்பதாக செய்தி இருக்கின்றன. எனக்கு கிடைத்த வருவாய் கிடைத்த தகவல் அறிவிச்சிருக்காங்களா? இது போதாது, அத்தனை பேரும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அதனால ஒவ்வொரு குடும்பத்தை இறந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்த காரணத்தினால் அவருடைய உழைப்பினால் தான் அந்த குடும்பம் வாழ வேண்டிய சூழல் இருக்கிறால் இது 10 லட்சம் போதாது. அதை உயர்த்தி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று இந்த அரசுடைய கவனத்தில் கொள்கிறேன். அதோட இதுல தனியாக குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஏதாவது ஒரு வேலை அவருக்கு இறந்த குடும்பத்துக்கு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கிறது. அரசாங்கமே இல்லையா, அரசாங்கமே செயல்படலையா? ஏன்னா எல்லாமே இன்னொன்னு சொல்ல வேண்டியது பொருத்தமா நினைக்கிறேன். பொதுக்குழு கூட்டத்தில் திரு ஸ்டாலின் பேச நான் இரவில் தூங்கி காலை கண்விழிக்கிற பொழுது எங்க கட்சி நிர்வாகிகள் என்ன பிரச்சனை ஏற்படுமோ என்று அவரே சொல்லியிருக்கார் பொதுக்குழு. அப்படின்னா கட்சி கட்டுப்பாடு இல்ல. அதனாலதான் அவர் கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் இவ்வளவு ஆட்டம் போறாங்க. இன்னைக்கு மக்களை இன்றைக்கு வாக்கி வருகிறார்கள். இந்த திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் உயர் பதவி இருக்கிறவர்கள். ஆகவே இதற்கெல்லாம் ஒரே தீர்வு திரு ஸ்டாலின் ராஜினாமா செய்யணும்.